ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு மை சேனல். இந்த வீடியோவில் இந்த அட்ஜஸ்டபிள் பிரேஸ்லெட் எப்படி மேக் பண்ணுறதுன்னு பார்க்கலாம். அதோட மெட்டீரியல்ஸ் மெயினாக உங்களுக்கு நான் சொல்லியிருக்கேன். இதுக்கு முன்னே நிறைய பிரேஸ்லெட் வீடியோஸ் நான் போட்டிருக்கேன், செக் பண்ணி பாருங்கள். இதுக்கு நான் என்னென்ன எடுத்திருக்கேன் பாருங்கள். சில்வர் கலரில் ஸ்பேஸர், இந்த சர்க்கிள் மாதிரி இருக்கிறதுல இது வந்து ஸ்பேஸர். நெக்ஸ்ட் வந்து பாருங்கள், பீட்ஸ் எடுத்திருக்கேன். ப்ளூ கலர் அண்ட் பிங்க் கலர், இது வந்து கிளாஸ் பீட். இது நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா நான் கியர் ஒயர் எடுத்திருக்கேன். நீங்கள் வந்து எந்த கலரில் உங்களுக்கு அட்ஜஸ்டபிள் இருக்கோ அதுக்கேற்ற மாதிரி நீங்கள் கியர் ஒயர், கியர் லாக் எடுத்துக்கோங்க. நான் சில்வர் கலரில் அட்ஜஸ்டபிள் எடுத்திருக்கேன். ஸோ சில்வர் கலரில் கியர் ஒயரு, சில்வர் கலரில் கியர் லாக் எடுத்து வச்சுருக்கேன். பாருங்கள், உங்களுக்கு தேவையான மெஷர்மெண்ட் எடுத்துக்கோங்க. பாருங்கள், நான் அந்த அட்ஜஸ்டபிள் பிரேஸ்லெட்டில் இருக்கிற அந்த ஹோல்குள்ளே சில்வர் கலரில் இருக்கிற கியர் ஒயரை உள்ளே விட்டுட்டு இப்போது நான் கியர் லாக் அதில் உள்ளே விட்டுருக்கேன். பாருங்கள், அந்த குட்டியாக நம்ம இருக்க அந்த ஒயருமே அந்த கியர் லாக்குள்ளே விடுறோம். பாருங்கள், விட்டுட்டு நம்ம அந்த கியர் லாக்கை வந்து கீழே நல்லா ப்ரெஷ் பண்ணி தள்ளி விட்டுடலாம். ஸோ இப்போ நம்ம டைட் பண்ணணுன்னா அந்த பீடை கையில் பிடிச்சிக்கிட்டு நம்ம லாங்காக இருக்கிற ஒயரை நல்லா இழுத்து விட்டிங்கன்னா டைட் ஆகிடும். அது போய் கீழே அந்த ஹோல் கிட்ட நின்றுடும். ஸோ ப்ரெஷர் கொடுத்து நீங்கள் லாக் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறம் நான் வந்து ஸ்பேஸர் கொடுக்கலாமா, பீட்ஸ் கொடுக்கலாமான்ட்டு கொடுத்து பார்த்தேன். நான் ஸ்பேஸர் ஓகே அப்படின்ட்டு கொடுத்துட்டேன். அதுக்கப்புறம் பாருங்கள், ஒவ்வொரு பீட், அதாவது ஒரு ப்ளூ கலர், ஒரு பிங்க் கலர், ஒரு ப்ளூ கலர், ஒவ்வொன்றுத்துக்கும் நான் ஒரு சில்வர் கலரில் ஸ்பேஸர் கொடுத்துருக்கேன். பாருங்கள், கொஞ்சம் ஸ்பீட் பண்ணியிருக்கேன். நிறைய பிரேஸ்லெட்ஸ் வீடியோ நான் போட்டிருக்கேன். ஒவ்வொரு வீடியோலையுமே நான் 2-3 மேக் பண்ணியிருப்பேன், செக் பண்ணி பாருங்கள். நெக்ஸ்ட் என்னோடய சேனல்ஸ் நிறைய பேர் வந்து பார்க்குறீங்க, யாரும் சப்போர்ட் பண்ணுறது கிடையாது. ஷேர் அண்ட் லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். பாருங்கள், நெக்ஸ்ட் வந்து நீங்கள் லைக் பண்ணுற ஒரு லைக் எங்களுக்கு கண்டிப்பாக எங்களை மோட்டிவேட் பண்ணோம். நெக்ஸ்ட்டு வந்து நாங்கள் இம்ப்ரூவ் பண்ணிப்போம். ஸோ எங்களை ஹெல்ப் பண்ணுங்கள், சப்போர்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். ஸோ இந்த பீட்ஸ் எல்லாம் நான் வந்து கனெக்ட் பண்ணிவிட்டேன். அதுக்கப்புறம் மறுபடியும் அட்ஜஸ்டபிள் பிரேஸ்லெட்டில் இன்னொரு ஹோல் இருக்கும் இல்லைங்களா, அதுக்குள்ளே நான் ஒயரை விட்டுட்டு, அதாவது ஃபஸ்ட்டு வந்து நம்ம ஒரு கியர் லாக் போட்டுக்கலாம். போட்டுட்டு அதுக்கப்புறம் அந்த ஒயரை அந்த ஹோல்குள்ளே விட்டுட்டு இப்போது இந்த ஒயரை மறுபடியும் ரிவர்ஸில் அந்த கியர் லாக்குள்ளே விடுறேன். இதுக்குள்ளே மட்டும் நீங்கள் விடாமல் மறுபடியும் அந்த ஸ்பேஸர், பீட்ஸ்குள்ளே அந்த ஒயரை விட்டிங்கன்னா தான் உங்களுக்கு ஃபினிஷாக தெரியும். அப்புறம் வெளியில் தெரியும், ஒரு மாதிரி உங்களுக்கு அந்த கம்பி வெளியில் இருக்கிற மாதிரி தெரியும். அதனால் நீங்கள் இந்த கியர் ஒயரை வந்து ஃபஸ்ட்டு நீங்கள் லாங்காக இருக்கிற அந்த ஒயரை இப்போது நான் அந்த ப்ளையர் வச்சு இழுக்கிறேன். இந்த ரைட் சைடில் வந்து லாங் ஒயர் இழுக்கிறேன், லெஃப்ட் சைடில் வந்து குட்டி ஒயரை நான் பிடிச்சி இழுக்கிறேன். உங்களுக்கு பார்த்தாலே புரியும். பாருங்கள், நான் லாங்காக இருக்கிற ஒயரை ப்ளையரில் இழுக்கிறேன். அதுக்கப்புறம் குட்டியாக இருக்கிற ஒயரை லெஃப்ட்டில் இழுக்கிறேன். இப்போ இழுத்ததுக்கப்புறம் உங்களுக்கு டைட் ஆனதுக்கப்புறம் அந்த ஸ்பேஸர்லேயும் ப்ளூ கலர் ஒரு 2-3 பீட்ஸ்குள்ளே விட்டு நீங்கள் கட் பண்ணிக்கலாம். ஸோ அது வந்து ஃபினிஷ். நெக்ஸ்ட் பாருங்கள், அந்த பீட்ஸ்குள்ளேயும் நீங்கள் விடணும், விட்டால் தான் ஃபினிஷாக இருக்கும். நான் உங்கள்கிட்ட சொன்னேன்ல, நீங்கள் பாருங்கள், எல்லா வீடியோஸ்லையுமே நான் இது மென்ஷன் பண்ணிப்பேன். சேம் பிரேஸ்லெட் நிறைய மேக் பண்ணுற வீடியோஸில் நீங்கள் இந்த ஒயர், அதாவது எலாஸ்டிக் ஒயர் எல்லாமே நீங்கள் அந்த பீடோட ஹோல்குள்ளே இழுத்து விடுங்க, இல்லாட்டி அன்ஃபினிஷ்டாக தெரியும். இப்போது நான் இதுக்குள்ளே விட்டு நான் இழுக்கிறேன். பாருங்கள், இழுத்ததுக்கப்புறம் இது வந்து டைட்டாகிடும். இப்போ பார்த்திங்கன்னா உங்களுக்கு புரியும். வீடியோவை நீங்கள் வால்யூம் வந்து மியூட் பண்ணி கூட பாருங்கள், கண்டிப்பாக கிளியராக புரியும். நான் க்ளோஸில் தான் காமிச்சிருக்கேன். இப்போ அந்த ஒயர் பாருங்கள், அந்த பிங்க் பீட்ஸ்குள்ளே போயிட்டு வெளியில் வந்திருக்கு. இதப்போ நம்ம கட் பண்ணி எடுத்துக்கலாம். இப்போது இந்த கியர் லாக்கை நம்ம ப்ரெஷர் கொடுத்து டைட் பண்ணிக்கணும். இப்போ இந்த சைட் பாருங்கள், இந்த சைடு நான் வந்து இன்னும் டைட் பண்ணாமல் இருக்கேன். ஸோ அதையுமே நான் இந்த பீட்குள்ளே விட்டுட்டு இதையுமே நான் டைட் பண்ணிக்கிறேன். பாருங்கள், இது எப்படி நான் மேக் பண்ணுறேன் அப்படிங்கிறத நான் மறுபடியும் உங்களுக்கு நான் காமிக்கிறேன். ஃபஸ்ட்டு கியர் லாக் விட்டுட்டு அதுக்கப்புறம் ஃபோல்டு பண்ணி உள்ளே விடுறேன். விட்டுட்டு லெஃப்ட்டில் இழுக்கிறேன், ரைட் சைடில் லாங் ஒயரையும் லெஃப்ட்டில் ஷார்ட் ஒயரையும் இழுக்கிறேன். இது எதுக்காகனா, நான் ஃபஸ்ட்டு கியர் லாக் போடுறத உங்களுக்கு நான் காமிக்கல, அதனால் நான் மறுபடியும் இதை நான் காமிக்கிறேன். பாருங்கள், நல்லா இழுத்துட்டேன். ரைட் சைடு ப்ளையரில் நான் லாங்காக, அதாவது பிரேஸ்லெட்குள்ளே இருக்கிற அந்த ஒயரு, லெஃப்ட்டில் நம்ம ஃபோல்டு பண்ணி உள்ளே தள்ளின ஒயரு. இப்போது லாக் பண்ணியாச்சு, ப்ரெஷர் கொடுத்து டைட் பண்ணியாச்சு, இந்த சைடும் டைட் பண்ணியாச்சு. இப்போது எக்ஸ்ட்ரா தெரிகிற ஒயரை கட் பண்ணி விட்டுருங்க, கட்டர் வச்சு. அவ்வளோதான், ஃபினிஷ் பண்ணியிருக்கேன். எப்படி இருக்குன்னு பாருங்கள். எனக்கு ரொம்பவே பிடிச்சிருந்தது கலர் காம்பினேஷன். உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா கமெண்ட் பண்ணுங்கள். இப்போது நெக்ஸ்ட்டு இந்த பிரேஸ்லெட் எப்படி மேக் பண்ணுறதுன்னு பார்க்கலாம். இதில் வந்து நான் லாங் செயின், அதாவது லிங்க் செயின் எடுத்திருக்கேன், பட்டர்ஃப்ளை சாம் எடுத்திருக்கேன். பாருங்கள், இந்த லிங்க் செயினை
நெக்ஸ்ட் வந்து 2 ஜம்ப் ரிங் எடுத்திருக்கேன், ஒரு லாப்ஸ்டர் ஹூக் எடுத்திருக்கேன், ஒரு பட்டர்ஃப்ளை சார்ம் எடுத்திருக்கேன். நெக்ஸ்ட் வந்து கியர் ஒயர் கோல்டு கலரில் எடுத்திருக்கேன். ஜெல்லி பீட்ஸ் கிராக்கல் பீட்ஸில் நான் க்ரீன் கலர் அண்டு ஃபேண்டா கலர் 2மே எடுத்திருக்கேன். இந்த கலர் வச்சு நான் ஏற்கனவே ப்ரேஸ்லெட் மேக் பண்ணி போட்டிருக்கேன். இதுதான் வந்து கியர் லாக்கு. சில்வர் அண்ட் கோல்டு 2மே நான் வச்சுருக்கேன். இப்போ நம்ம எந்த கலரில் மேக் பண்ண போகிறோமோ அந்த கியர் லாக் போட்டிங்கன்னா தான் உங்களுக்கு மேட்ச் இருக்கும், இல்லை மிஸ் மேட்ச் ஆகிடும். ஸோ நான் கோல்டு கலரில் கியர் லாக் எடுத்திருக்கேன். பாருங்கள் இது எப்படி மேக் பண்ணுறதுன்னு பார்க்கலாம். ஃபஸ்ட்டு தேவையான அளவு நமக்கு எவ்வளோ மெஷர்மெண்ட் வேணுமோ அதுக்கேற்ற மாதிரி ஒயர் எடுத்துகிட்டு அதுக்குள்ளே ஜம்ப் ரிங்கை கனெக்ட் பண்ணிட்டோம். அந்த ஜம்ப் ரிங்கை உள்ளே விட்டு ஃபோல்டு பண்ணியாச்சு. இப்போது இதை நான் கட் பண்ணிக்கிறேன். கொஞ்சம் லாங்காக கூட எடுத்துக்கோங்க, அப்புறம் கூட நம்ம கட் பண்ணி எடுத்துக்கலாம். இப்போ ஜம்ப் ரிங் போட்டதுக்கப்புறம் அதுக்குள்ளே நம்ம வந்து கியர் லாக் போடுறோம். பாருங்கள், ஒரு ஒயரோட எட்ஜில் போயிட்டு நம்ம அதுக்குள்ளே வந்து கியர் லாக் விட்டுட்டு அதுக்கப்புறம் பாருங்கள் இன்னொரு ஒயர் இருக்குல்ல, குட்டியாக இருக்கும் நமக்கு, அந்த இடத்துல போயிட்டு மறுபடியும் அந்த கியர் லாக்குள்ளேயே அந்த குட்டி ஒயரையும் நான் விடுறேன். அதாவது கியர் லாக்குள்ளே நம்ம 2 ஒயரையும் விடணும். நல்லா லாங் ஒயரை ப்ரெஷர் கொடுத்து இழுத்திங்கன்னா டைட் ஆகிடும். இப்போ ஜம்ப் ரிங் பக்கத்தில் போயிட்டு அது செட்டில் ஆகிட்டு இப்போ நம்ம அதை ப்ரெஷர் கொடுத்து டைட் பண்ணியாச்சு. அவ்வளோதான். இப்போ நம்ம பீட்ஸ் வந்து கனெக்ட் பண்ணிக்கலாம், கோர்த்துக்கலாம். இப்போ நம்ம குட்டியாக ஒரு ஒயர் இருக்கு இல்லையா, அந்த குட்டி ஒயர் வந்து வெளியில் தெரியுது, அதை நம்ம வந்து கண்டிப்பாக பீட்ஸ்குள்ளே விடணும். அதை நான் எண்டில் காமிக்கிறேன். பாருங்கள், ஒரு கலரை நான் மிக்ஸ் பண்ணியிருக்கேன். எல்லாமே வந்து ஜெல்லி பீட்ஸ் தான். க்ரீன் கலர், ஆரஞ்சு கலர், ஃபேண்டா கலர் எல்லாமே. ஒவ்வொரு பீட்ஸ்க்கும் நடுவில் நான் கோல்டு கலர் ஸ்பேஸர் கனெக்ட் பண்ணியிருக்கேன், அதாவது கோர்த்துருக்கேன். ஸோ உங்களை மைண்டுக்கு எப்படி தோணுதோ அப்படி க்ரியேட் பண்ணி, இது என்னோடய ஓன் க்ரியேட்டிவிட்டியில் தான் நான் எல்லாமே மேக் பண்ணிகிட்ருக்கேன். ஒரு 2 3 ப்ரேஸ்லெட் தான் நமக்கு மாடல். அதுக்கப்புறம் எல்லாமே இப்படி பண்ணால் நல்லாயிருக்கும், இதெல்லாம் ஆட் பண்ணிக்கலாங்கிற மைண்ட் செட் நமக்கே வந்துடும். ஸோ பாருங்கள், வீடியோ பொறுமையாக பாருங்கள், ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். கண்டிப்பாக உங்களுக்கு இந்த வீடியோ வந்து புரியும், பிடிச்சிருக்கும்னு நான் நினைக்கிறேன் இந்த ப்ரேஸ்லெட். நெக்ஸ்ட் வந்து நமக்கு எவ்வளோ தேவையோ அவ்வளோ நான் ஆட் பண்ணிவிட்டு ஜம்ப் ரிங், அதாவது கியர் லாக் உள்ளே விட்டுட்டு இப்போ நான் வந்து ஜம்ப் ரிங் வச்சு இப்போ ஃபோல்டு பண்ணி இந்த பீட்ஸ்குள்ளே நம்ம அந்த ஒயரை, அதாவது கியர் லாக்குள்ளே அந்த ஒயரை ரிவர்ஸில் கொடுத்துட்டு பீட்ஸ்குள்ளேயே அந்த ஒயரை நம்ம உள்ளே விடணும். பாருங்கள், நான் விடுறது உங்களுக்கு தெரியுது, கண்டிப்பாக கிளியராக தெரியும்னு நான் நினைக்கிறேன். நான் ரிவர்ஸில் அந்த ஒயரை ஃபோல்டு பண்ணி கியர் லாக்குள்ளே விட்டுட்டு பீட்ஸ்குள்ளேயும் நான் விட்டுருக்கேன். இப்போ நம்ம லாங்காக இருக்கிற ஒயரை ரைட் சைடில் இழுத்துக்கலாம், ஷார்ட்டாக இருக்கிற ஒயரை லெஃப்ட் சைடில் இழுத்துக்கலாம். உங்களுக்கு புரியலாம் எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள். இந்த இடத்துல நீங்கள் சொன்னது எங்களுக்கு புரியல, அது எப்படி மேக் பண்ணுறதுன்னு சொல்லுங்கன்னா நான் கண்டிப்பாக உங்களுக்கு நான் கமெண்ட் பண்ணுறேன். வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். என்னோடய சேனல் சப்போர்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். அப்கமிங் வீடியோஸ் நிறைய ஹேர் அக்சசரிஸ், ப்ரூச் பின் எல்லாமே நான் அப்லோட் பண்ணுவேன். ப்ரூச் ஒர்க் எல்லாமே உங்களுக்கு வேணும்னா சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுட்டிங்கன்னா உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வரும். நிறைய பேர் வீடியோஸ் பார்க்குறீங்க, 6000 மேலே போயிட்டுருக்கு சில வீடியோஸ் வியூஸ், பட் சப்ஸ்கிரைப் பண்ணாமையே பார்க்குறீங்க. சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், சப்போர்ட் பண்ணுங்கள், அட்லீஸ்ட் ஒரு லைக் பண்ணுங்கள். இப்போ இந்த வந்து நான் லாக் பண்ணிட்டதுனால என்னால் அந்த ஒயரை பீட்குள்ளே விட முடியல. ஸோ கட் பண்ணிவிட்டு கொஞ்சம் மட்டும் நான் பீட்குள்ளே நான் விட்டுக்கிறேன். பாருங்கள், இதுதான் வந்து ஃபினிஷ் பண்ணிட்டேன். இதுதான் அவுட்லுக்கு. இப்போ இதுக்கப்புறம் 2 சைடு ஜம்ப் ரிங் இருக்குது இல்லைங்களா, அங்கே வந்து நம்ம 1 சைடு இப்போது செயினை கனெக்ட் பண்ணிக்கலாம். அந்த செயினில் நம்ம கண்டிப்பாக அந்த பட்டர்ஃப்ளை சார்மை கனெக்ட் பண்ணணும். பாருங்கள், நான் அதை டைட் பண்ணிவிட்டு ஜம்ப் ரிங்கை 1 சைடு வந்து நம்ம ஹூக்கை கனெக்ட் பண்ணிக்கலாம். அந்த ஜம்ப் ரிங்கை ஓப்பன் பண்ணி அந்த ஓப்பனுக்குள்ளே வந்து நம்ம அந்த லாப்ஸ்டர் ஹூக்கில் இருக்கிற அந்த ஹோலை அதுக்குள்ளே கோர்த்துக்கிட்டோன்னா நமக்கு அவ்வளோதான். பாருங்கள், சிம்பிள் தான். நமக்கு பார்க்கும்போது இது எப்படி மேக் பண்ணியிருப்பாங்கன்னு நமக்கு தெரிஞ்சுக்காத போது ஒரு டவுட் இருக்கும். பட் நம்ம ஒரு விஷயம் தெரிஞ்சுக்கிட்டோன்னா நம்ம ஷாப்பில் வாங்குறத கூட பார்த்து இது இப்படி தான் மேக் பண்ணியிருப்பாங்கிற அளவுக்கு நமக்கு ஐடியாஸ் வந்துடும். ஸோ ப்ராக்டிஸ் பண்ணி பாருங்கள், கண்டிப்பாக உங்களுக்குமே அது வந்து பிடிக்கும்னு நான் நினைக்கிறேன். நெக்ஸ்ட் பாருங்கள், இந்த ஜம்ப் ரிங்கை நான் டைட் பண்ணிவிட்டு இந்த சைடு வந்து நம்ம அந்த செயின் எடுத்துக்கலாம். நமக்கு எவ்வளோ லென்த்து தேவையோ அவ்வளோ லென்த் எடுத்துப்போம்.
இப்போது இதுலேயுமே 2 சைடு ஏற்கனவே ஒன் சைடு பிரேஸ்லெட்டில் ஜம்ப்ரிங் இருக்குது. ஸோ ஒன் சைடு ஜம்ப்ரிங் கனெக்ட் பண்ணி நம்ம பட்டர்ஃப்ளை சாமை கனெக்ட் பண்ணிக்கலாம். பட்டர்ஃப்ளை சாம் கொஞ்சம் பீட்ஸ்க்கு மேட்ச் ஆகிற மாதிரி கலர்ஸாக இருக்கட்டும்ன்ட்டு நான் எடுத்தேன். ஆனால் எங்கிட்ட இருக்க சாம்ஸ் வச்சு தான் நான் பிரேஸ்லெட் மேக் பண்ணிகிட்ருக்கேன். இப்போ இன்னொரு சைடில் இருக்க எட்ஜஸை நம்ம அந்த ஜம்ப்ரிங்கில் கனெக்ட் பண்ணிக்கலாம். கனெக்ட் பண்ணி நல்லா டைட் பண்ணிக்கோங்க. அவ்வளோதான். இந்த பிரேஸ்லெட்டோட அவுட்புட் இது தான் பாருங்கள். இதுவுமே எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா கமெண்ட் பண்ணுங்கள். நெக்ஸ்ட் பாருங்கள், அந்த ஹேங் ஆகும். உங்களுக்கு வந்து பட்டர்ஃப்ளை வந்து கீழே ஹேங் ஆகிற மாதிரி இருக்கும். அவ்வளோதான். கொஞ்சம் இது நம்ம இந்த அந்த லிங்க் செயின் வந்து கொஞ்சம் ரொம்ப தின்னாக இருக்கிறதுனால அடிக்கடி கட்டாகி விழுந்துருது. ஸோ இதுக்கப்புறம் தின் லேயரெல்லாம் நமக்கு இது கிடைக்காது. இந்த மாதிரி திக் லேயராக கிடைக்காது. தின் லேயரில் தான் நமக்கு இந்த செயின்ஸ் கிடைக்கும். இதுதான் இந்த மாதிரி தான் அவைலபிளாக இருக்கும். பாருங்கள், இந்த அவுட்புட் அழகாகவே இருந்தது. நெக்ஸ்ட் வீடியோவில் மீட் பண்ணலாம். பாய்.